அந்த சிந்தனைய நான் வேணாம்னு விரட்டி விடுற ரெண்டை சேர்த்துக்கிட்டு ரெண்டை கூட்டிக்கிட்டு நீ 20 பேரை கூட கொண்டு 20 பேர் வந்து விட்டார்கள் கூண்டோட காடி அப்படின்னு. என்ன கிளிக்குண்டா எலிக்குண்டா என்ன கொண்டு வச்சிருக்க? அத மணிக்குண்டில் நின்று பேசி கேட்கிறேன் நான். என்ன நீ வச்சிருக்க? என்ன கொண்டு வச்சிருக்க? என்ன கொண்டு? தம்பி, நீ வரலாற்றுல நீ செய்யற ஒரே ஒரு நல்ல காரியம் எனக்கு இது, அதுக்கு நன்றி, கோட்டான கோடி நன்றி சப்பா அப்படின்னு கோட்டான கோடி நன்றி. ஏன்னு கேள, என்னால செய்ய முடியாத நீ செய்யற. அதுக்கு அதிகாரிகள், ஐஎஸ் அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் போட்டு என்னை சிதைக்கிறதா நினைத்து நீ செதுக்கி கொண்டிருக்க. இந்த பொங்கலுக்குள்ள எல்லாத்தையும் வெள்ளையடிச்சு என் வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போய்வாயின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நன்றி, அதுக்கு நன்றி. தம்பி, என்னை ரெண்டா வெட்டி பிளந்தாரே ஒழிய என் கட்சியை பிளப்பது, சிதைப்பது, கரைப்பது ஒரு கைவினை கலைஞன் 1000 பொம்மையை செய்ய முடியும். 1000 பொம்மை சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை செய்ய முடியாது. அதை நீங்க கவனிக்க. அவர் போயிட்டா அவ்வளவுதாங்க. இங்க ஒருத்தர் வந்தா வாங்க நன்றி, போன போங்க ரொம்ப நன்றி. இதான் எங்களுடைய கோட்பாடு. சும்மா போட்டு ஏதாவது ஒண்ணு சிதைக்கிறோம், ஆடியோ வெளியிடுறது, வீடியோ. என் தம்பி சொன்னான்ல, நீ எல்லாத்தையும் வெளியிடு. இன்னும் 1.5 ஆண்டு கூட இல்லை, ஓராண்டு தான் இருக்கு. பார்த்துக்குருவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற கோட்பாட்டை வைத்து பாட்டன் பாரதியின் பேரனும் பேத்திகளும் களத்திலே பாயிரும். அந்த தமிழ் பிள்ளைகள் நாங்கள் இன வெறியர்கள், இன சாவனிஸ்டுகள், பாசிஸ்டுகள், செப்பரேட்டிஸ்டுகள். நீ ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே தான் இருக்க, நான் ஒரு பக்கம் ஏறி போயிட்டே தான் இருக்கேன். 8 16 16 32 எவ்வளவு நாள் ஆயிரும் தம்பி? சீமான் என்ன பண்ணிட்டான்? சீமானுக்கு டேய், தமிழின் இந்திய அரசியல் வரலாற்றுல, தமிழனின் அரசியல் வரலாற்றுல பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஒழித்தது நாம் தமிழர் கட்சி. வாக்குக்கு காசு கொடுத்தால் தான் வாக்கை பெற முடியும் என்ற நிலையை மாற்றி 36 லட்சம் வாக்குகளை பெற்றது நாம் தமிழர் கட்சி. வழி வழியே வருகிற வாரிசுகள் அவர்கள் தான் நிற்க முடியும், ஜெயிக்க முடியும் என்ற நிலையை மாற்றி எளிய பிள்ளைகளும் தமிழர் நாட்டிலே அரசியல் செய்து வளர முடியும் என்று காட்டியது நாம் தமிழர் கட்சி. கூட்டணி வைக்காமல் வெல்ல முடியாது, இந்த சொல்லை கொள்ளாது நாம் தமிழர் கட்சி ஓயாது. தனித்து நின்று வென்று காட்டும் கட்சியா தாண்டா நான் தனி கட்சி. ஆனா கூட்டணியா உலகத்திலே நான் தாண்டா பெரிய கூட்டணி. 8 கோடி மக்களோடு இணைந்து நிற்கிற பெரிய கூட்டணி. யாரெல்லாம் என் கட்சியில் கூட்டணி? ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான மனநிலை கொண்டவன் என் கூட்டணி. அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிரான மனநிலை கொண்டவன் என்னுடைய கூட்டணி. பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக துடிப்பவன் என்னுடைய கூட்டணி. பெரிய கட்சி கூட்டணி நான் தான் வச்சிருக்கேன். காற்று நஞ்சாக கூடாது, நீர் நஞ்சாக கூடாது, உணவு விஷமாக கூடாது என்கிற ஒவ்வொரு எண்ணம் கொண்ட ஒவ்வொருவரும் என் கூட்டணி, என் கூட்டணி. சரியானது வென்றே தீரும் என்கிறான் சேகுவாரா. சரியானவர்கள் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் வென்றே தீரும். பாரதி சொல்றான், உடலினை உறுதி செய், ஏறுவோர் நட, நேர்வட பேசு, நைய புகை, நினைப்பது முடியுங்கிறான். இந்த தேர்தலை அடிக்கிற அடியில நினைக்கிறது முடியும். அவனை மாறி அவன் பார்க்கணும் திமிரா இருக்கு. நிமிர்ந்த நன்னடை, நேர் கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை. யாருக்கு? பெண்ணுக்கு பாடுறாங்க. பெண்ணுனா அடக்க ஒடுக்கமா இருக்கணும், அப்படி தலை குனிஞ்சு நடக்கணும். சி, நிமிர்ந்த நன்னடை அடிப்போ. ராணுவ பேரணியில பெண் ராணுவ வீரர் போற மாதிரி போ. நேர்பட பேசடா. நிமிர்ந்த நன்னடை, நேர் கொண்ட வாழ்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை.
அது வேண்டுங்கிறான் பெண்ணுக்கு. பெரியார் தான் பெண் நீதிக்கு பேசினாரு, பெரியார் தான் சமூக நீதி பேசினாரு. அது சமூகால நீதியா இருக்குது. ஒரு நீதி இங்க இல்ல. உனக்கு என்ன சமூக நீதி இருக்கு? சாதி வாரி கணக்கெடுப்பு எடு, அதை எடுக்க துப்புள்ளாத நீதிக்கு சமூக நீதி பேசிட்டு இருக்க. எதுக்கு சனாதனம் சனாதனம்ட்டு பூரா குருமார்களையும் கூட்டு காலை கழுவி தண்ணியை குடிக்கிறீங்க. நீ என்னத்துக்கு சனாதனம் பேசி தெரியல? எதுக்கு பேசி தெரியல? நேர்வட பேசுன எப்படி வாழ்றியோ அப்படி பேசுன்றான். அதுக்கு உனக்கு ஏதாவது இருக்க? சும்மா சாதி வாரி கணக்கெடுப்புனா அங்க சமூக நீதிக்கு திராவிடம் என்றால் சமூக நீதி என்னன்னு சொல்லு. இந்த இடத்துல சமூக நீதி நிலைநாட்டிட்டோம்னு சொல்லு. சொல்லு பாப்போம். ஒண்ணும் கிடையாது. பெரியாரோட பெரிய பெரியார்லாம் எங்க முன்னோர்கள் இருக்கான்பா. அவர் பகுத்தறிவின் தந்தைங்கிற பாட்டை இருக்கான் எனக்கு அயோத்தியாச பண்டிதர். அவர் பொது உடைமைங்கிற பொது உடைமை சித்தாந்தத்தை சிங்கார வேலர் தான் கத்துக்கிட்டேன்னு பெரியாரே ஐயா பெரியாரே சொன்னது இருக்கு. அங்க ஒரு தாத்தா இருக்கான் எனக்கு பாட்டே இருக்கான் சிங்கார வேலர். அங்க ஒரு தாத்தா இருக்கான் ஜீவானந்தம். என்னடா எங்க முன்னோர்கள்ட்ட நீ குறை கண்டுட்ட? இதுதான் கொள்கை, இதுதான் அடையாளம். பெரியாரும் பேசினார், பெரியாரும் போராடினார், எதிர்க்கவில்லை, ஏற்கிறோம். பெரியார் தான் போராடினார், ஏற்கவில்லை, கடுமையாக எதிர்க்கிறோம். பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணத்திலே பெரியாரும் ஒரு 100 மீட்டர் பயணம், அவ்வளவுதான். அவரே தான் பாதை, அவர் தான் 8 வழி சாலை, அவரே தான் 18 வழி சாலை என்றால் தம்பி மோதல் நடந்துச்சு. பெரியாரின் கைத்தடியா பிரபாகரனின் துப்பாக்கியா தான் சண்டைங்க. ஆகுனா பெரியார் தூக்கிட்டு வருது. நானும் பொறுத்து சைச்சு பார்த்தேன். 15 ஆண்டுகள் அங்கே கடிச்சிட்டோம். அதனால நமக்கு அது சரியா வராது. நான் நடந்து வந்த பாதையை வேலிமொழி வெட்டி சாத்த சரியால இல்லை. நான் பேசுனது கேட்டு பல பேர் மாதிரி பெரியார் ஆளானவெல்லாம் இருக்கான். நீ அதை பேசிட்டு ஆம், நான் வழி நடந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை. அதை போட்டு குழப்பிக்கூடாது. அது பெரியார் எடுத்துருவார், பெரியார் பெரியார் தான், பெரியார் தான் பத்தி கவலைப்படாத. தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டார். இங்க ஒரு தாத்தா இருக்கான், கிளம்பி வரான். அது வரைக்கும் நல்லா தான் பாடிட்டு இருக்கான். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே. அதெல்லாம் கேட்டுக்க. தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே. தாயை பழித்தவனை, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேன்ட்டான். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை உன் தாயை தடுத்தாலும் விடாதேன்ட்டான். இப்ப நாங்க பெரியாரை விடுறதா வேணாமா? அங்க போயிட்டு டெல்லியில போயிட்டு இப்ப தமிழ் இந்தியாவின் மொழியில் மூத்த மொழி, உலக மொழிகளின் மிக தொன்மையான மொழி, ஆதி மொழி எல்லாம் பேசுறது. பாராளுமன்ற கட்டடத்துல வாசல்ல இந்தி, சமஸ்கிருதம், இங்கிலீஷ்ல கல்வெட்டு இருக்கு. ஏன் என்னரும் தாய்மொழி தமிழிலே கல்வெட்டில் என்று பேச துப்புள்ளத நீங்க? தாய்மொழி உயர்வை பற்றி பேசுகிறீர்கள், தமிழ் உலகத்தின் மூத்த மொழி என்று பேசுகிறீர்கள், இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்களே சொல்கிறார்கள். அந்த மொழிக்கு நீங்கள் கொடுத்த முன்னுரிமை என்ன? பெருமக்களே, நீங்கள் ஐயா பெரியார் தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னதற்கு உங்கள் கருத்து என்ன? இதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? எதிர்க்கிறீங்களா சொல்லுங்க. இது அடுத்து அவங்க எப்படி பந்து போடுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ப தயாராகி அடுத்த அடியை போடணும். இப்ப ஏன்னா நாம ஒரு சித்தாந்தத்துக்கு வந்துட்டோம். உங்களை ஏன் நான் திட்டணும்? உனக்கு யாரை பிடிக்கல சொல்லு. உனக்கு யாரை பிடிக்கல அவனை புகழ்ந்துறான், அவ்வளவுதானே. பெரியார் ஒழிக கிடையாது, பிரபாகரன் வாழ்க. திராவிடம் ஒழிக கிடையாது, தமிழ் தேசியம் வளர்க வெல்க வாழ்க. இந்தி ஒழிக கிடையாது, தமிழ் வாழ்க வெல்க வளர்க. அவ்வளவுதானே. நீ சாகணும்னு நியாயம் போறணும், நான் வாழணும்.
நீ தோற்க வேண்டும் என்பதல்ல எங்கள் கொள்கை, நாங்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் கோட்பாடு. நான் வளர வளர நீ கீழே போயிடுவ, அவ்வளவுதானே. இப்படி திமுகவை வீழ்த்துவோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் என்று தெரியும். நாங்கள் பார்த்திருக்கிறோம். பார்த்திருக்க அந்த நேரத்தை வறண்ட நிலத்திற்கு துளி நீரா வரல, பெரும் மழையா வந்தவன் நம்முடைய பாட்டன் பாரதி. தமிழ் இலக்கிய உலகம் மரணித்து போன காலகட்டத்தில், உறைந்து போய் கிடந்த காலகட்டத்தில் ஒரு பெரும் பாய்ச்சலை புகுத்தியவன் பெரும்பாவளன் பாரதி, நம் பாட்டன். புதிய நடை, புதிய சந்தம், புதிய கருத்து, புதிய வார்த்தை சொற்றொடர் போட்டு தூக்கி தள்ளிட்டான். முன்னாடி பண்ணிட்டான். ஆங்கிலம் ஒன்றே கற்றார், அதற்கு ஆக்கையோடு உயிரை ஆவியும் விற்றார். தாங்களே அந்நியரானார். இனத்திரிவு, இனமாற்றம், செல்ல தமிழ்னு போறான்டா. செல்ல தமிழில் தொடர்பற்று போனார்ன்றான். தமிழன் சொல்றான்டா, வானளந்து அனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே, வான் அறிந்த அனைத்தும் அனைத்தும் அறிந்து வடமொழி வாழியவே, எங்கள் தாய் எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவென்றான். தமிழ் சனி என்பது அடிக்கிறான் பாரு. சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்தினடி பாப்பாங்க. யாரு எங்களுக்கான ஆளு, யாரு எங்காலு? நீ விட்டு பெருஞ்ச மரமலடிகளை விட்டாய், கே.பி. விஸ்வநாதத்தை விட்டாய், அண்ணல் தங்கோவை விட்டாய், இளங்கோவடி இவர் என்ன சொல்றது திருவிக்காவே விட்டாய். எல்லாரையும் விட்டுட்டு தான் போன. புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன வார்த்தையை திருப்பியும் பதிவு பண்றேன். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். முற்போக்கு, கடவுள் மறுப்பு, பகுத்தறிவு. என்ன உங்க பகுத்தறிவு? கோயிலுக்குள்ள வராத தீட்டு, கோயிலுக்கு போகாத அறிவட்டதனம், முட்டாள்தனம். சுத்தமா என்ன கோயிலை விட்டு வெளியேற்றிட்டேன். கோயில் எனக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம். என்னுடைய வரலாற்று குறிப்புகள், செப்பேடுகள், கல்வெட்டுகள் எல்லாம் அந்த சோகத்துல தான் இருக்கு. என்னை வெளியேற்றிட்டேன். தாய்மொழியிலிருந்தும் வழிபாட்டிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் வெளியேறிவிட்ட இனம் எப்படி வாழும்? எப்படி வாழும்? கோயில இருந்து நேர வெளியே வந்தேன், கூட்டிகிட்டே வந்தேன். அது பகுத்தறிவில்லை, அது பகுத்தறிவில்லை, அது முட்டாள்தனம். கடவுளை நம்புகிறவன் முட்டாள், வணங்குறவன் காட்டு முராண்டி. இப்படியே கூட்டிட்டு வந்து எங்க விட்ட? கடற்கரையில புதவலிக்கு முன்னாடி நிறுத்திட்ட, கட்டடிச்சு அப்படியே பாடிட்டு இருக்கான். கோயில இருந்து கூட்டிட்டு வந்து புதவலிக்கு முன்னாடி விட்டு விழுந்து கும்பிடு, மாட்டிக்கால் கும்பிடு, அதுக்கு வடை வை, அதுக்கு என்ன சொல்றது செய்தித்தாள் வை. பகுத்தறிவு, காஃபி குடிக்க பகுத்தறிவு. 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவெளிகான், பல ஆயிரம் வேதம் அறிவொன்று தெய்வம் உண்டாமனல் கேளீரோ. வேடனை காடனை மாடனை போற்றி மயங்கும் மதியிடியான், எதனோடும் நின்றோங்கும் அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறியீரோ. சுத்த அறிவொன்றே சிவம் என்று கூறும் சுருதி கேளீரோ. பல பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோங்கிறான். யார் இந்த பைத்தியக்காரன்? இதை தாண்டி நீ எனக்கு பகுத்தறிவு, இறை மறுப்பு கற்பிச்சிட்டியா? என்ன சொல்? தெய்வம் நீ என்று உணர்கிறான். தெய்வம் நீ என்று உணர்.